வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். பொதுவாகவே இந்த இன்ஸ்டன்ட் உலகத்தில் நமக்கு எல்லாமே கேட்ட உடனே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம ஜெபத்திலையுமே என்னென்ன கேட்குறோமோ அது எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி ஜெபத்தில் கேட்ட உடனே தெய்வம் நமக்கு தருவதில்லை. சிலருக்கு இன்றைக்கே அந்த திருப்பு முனை கிடைக்கலாம், சிலருக்கு ஒரு வாரமாகலாம், சிலருக்கு ஒரு மாதமாகலாம், சில நேரம் ஒரு வருடமாகலாம், இன்னும் சில நேரம் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த நேரம்தான் தேவன் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இதுதான் ஒரு ப்ராசஸிங்காக இருக்குது. தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி சரியான நேரத்தில் நமக்கு சிறப்பானதை தருகிறார். அவருடைய செயல்படும் விதம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவரால் கிடைக்கக்கூடிய திருப்பு முனை நிரந்தரமாக இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உலகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு இதுவுமே தற்காலிகமானது தான். ஆனால் தேவன் தரக்கூடிய திருப்பு முனை நிரந்தரமாக இருக்கும். அதனால் தேவனுடைய ப்ராசஸிங்காக, அவருடைய செயல்படும் விதத்திற்காக நம்ம காத்திருக்கணும். இப்போ ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ராஜு அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்க சின்ன வயசில் நிறைய பொருளாதார பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கனவுகள் இருந்திருக்கு. ஆனால் அந்த கனவு எதுவுமே நிறைவேறாது அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்முடைய தேவன் இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தந்திருக்கிறார். வாங்க அவங்கள சந்தித்து தெரிந்து கொள்ளலாம். மிகவும் கஷ்டப்படுகிற தாய் தந்தை வீட்டில் பிறந்த ராஜு 5ஆம் வகுப்பிற்கு பிறகு உள்ள படிப்பை மிக பெரிதாக நினைக்கிற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவராவார். எங்கள் கிராமத்தில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் தான் இருந்துச்சு. ஆசிரியர்களும் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. மாணவர்கள்கிட்டையும் கூட நல்லா படிக்கணுங்கிற விருப்பம் எதுவும் இருந்தது கிடையாது. ஏன்னா எல்லாருமே விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னோட அம்மா அப்பா என்னை 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் என்னை காட்டு வேலைக்கு அனுப்புறதை பற்றி யோசிச்சாங்க. ஆனால் ஒரு ஆசிரியர் ராஜுவின் திறமையை கண்டுபிடித்து அவர் உயர்ந்த நிலைக்கு போகவும் முன்னேறி செல்லவும் அவரை ஊக்கப்படுத்தினார். நானும் மற்ற மாணவர்கள் போல ரொம்ப சேட்டை செய்கிறவனாக இருந்தாலும் நல்லா படிக்கிறவனாக இருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு கிறிஸ்தவராக இருந்த உத்தமகுமார் சார் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க மாணவர்களோட எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு எங்களோட எதிர்காலத்தை பற்றி சொல்லி படிக்கிறதுக்கான ஆலோசனையை எங்களுக்கு தந்தாங்க. இங்கே இருக்கிறது சரியாக வராதுன்னு அவங்க எனக்கு புரிய வச்சாங்க. அதனால உங்களுக்கு சொல்லணுன்னா அவங்க என்னை அங்கேருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு விசி வெல்ஃபேர் ஹாஸ்டலுக்கு அனுப்புனாங்க. அங்கே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேன். ஹாஸ்டலில் பல சிரமங்கள் இருந்தாலும் கூட ராஜு ஒரு வாலிபர் கூட்டத்தில் பங்கெடுத்த போது அவருடைய வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டது. என் வாழ்க்கையில் ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருந்தாங்க. நான் ஹை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சயின்ஸ் டீச்சராக இருந்த அனுராதா மேடம், அவங்க ஒரு கிறிஸ்தவங்களும் கூட. அவங்க என்ன ஒரு கேம்புக்கு அனுப்புனாங்க. அது பேர் லவ் கேம்ப். 2007 நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். பைபிளில் ஏசாயா 55:8 இப்படி எழுதியிருக்கு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. யோவான் 14:6 இப்படி எழுதியிருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு இயேசு சொன்னார். இந்த பயணத்தில் ராஜுவின் ஆசிரியர்களுடைய ஆதரவும் அவருடைய நண்பர்களுடைய ஆதரவும் அவருக்கு நிறைய கிடைத்தது. மேலும் அவருடைய நற்பெயர் தான் அவருக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்க செய்தது. என்னோட ஆசிரியர்கள் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க எனக்கு சரியான வழியை மட்டும் காட்டாம அதோட சேர்த்து பொருளாதார ரீதியாகவும் எனக்கு உதவி செஞ்சாங்க. நான் டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தப்ப கேம்பஸில் இருந்தேன். கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே கிட்டத்தட்ட 40 கம்பெனிகள்லேருந்து வந்திருந்தாங்க. என் கூட இருந்த எல்லா மாணவர்களோட செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் இருக்கிறதுலே சிறந்த 10 மாணவர்களில் நானும் ஒருத்தனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் என்னோட செலெக்ஷன் நடக்கவே இல்லை. எனக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு தேவன்கிட்ட நான் கேட்டப்ப அப்போ தேவன் எனக்கு ஒரு வசனம் மூலமாக என்னோட கேள்விக்கு பதில் தந்தார். அப்போஸ்தலர் 1:7 இப்படி எழுதியிருக்கு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அதனால நான் பொறுமையோட சரியான நேரத்துக்காக காத்திருக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம்
சிறந்த எம்என்சி கம்பெனிகளில் ஒரு கம்பெனியில் நான் செலக்ட் ஆனேன். நான் வேலை பார்த்துட்டு என்னோட பிடெக் அப்புறம் எம்டெக் படிப்பையும் முடித்தேன். அதுக்கு என்னோட ஆசிரியர்கள் பொருளாதார ரீதியாக எனக்கு உதவி செஞ்சாங்க. தன்னுடைய பயணத்தில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கும் ராஜு மற்றவர்கள் தங்களுடைய லட்சியத்தை கண்டுபிடிக்கவும் தேவனுடைய திட்டத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கும் ஊக்குவிக்கிறார். நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் தேவன் மட்டுமே. ஏன் சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு விரும்பினேன். ஆனா அது எப்படி கிடைக்கும், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. பைபிள்ல சங்கீதம் 37:4 எழுதியிருக்கு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். தேவனுக்குள்ள சந்தோஷமா இருங்க, அப்ப அவர் உங்க மனசுல விரும்புறத நிறைவேற்றுவார். நான் என்னோட எல்லா ஆசைகளையும் தேவன் முன்ன வச்சேன். அது எல்லாமே உடனே நிறைவேறல, அதெல்லாம் ஒன்னொன்னா தேவன் நிறைவேற்றுவார். இதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேவன் சின்ன சின்ன விஷயத்துல கூட எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு. அவர்கிட்ட இருந்து எனக்கு எப்பவும் உதவி கிடைச்சிருக்கு. தேவன் எப்பவுமே என் கூட இருக்காரு. என்னோட வாழ்க்கையிலையும் வேலையிலையும் முன்னேற உதவி செய்யறாரு. தேவனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜாவுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். 5ஆம் வகுப்பு படித்தாலே பெரிய சாதனைன்னு சொல்லக்கூடிய ஊர்ல பிறந்த இவங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கனவா இருந்திருக்கு. இந்த கனவை தேவன் நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஒரு எம்என்சி கம்பெனியில் இன்னைக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. தேவன் தன்னுடைய ப்ராசஸிங் மூலமாக, அதாவது ஒரு செயல்படும் விதத்தை கொண்டு ஒரு திருப்பு முனையை இவருடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்திலும் நீங்கள் ஒரு திருப்பு முனையை கேட்டுட்டு இருக்கலாம். அந்த திருப்பு முனையை பெறுவதற்கு சில காலங்கள் எடுக்கலாம். ஆனாலும் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து போயிடாதீங்க. நிச்சயமா அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் திருப்பு முனையை தருவார். தேவன் இந்த உலகத்தை படைக்கும்போது அவர் நினைச்சிருந்தா ஒரே நாளில் எல்லாத்தையுமே படைச்சிருக்க முடியும். ஆனால் அவர் 6 நாட்கள் எடுத்துக்கொண்டார். அது மட்டும் இல்லை, கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருக்குது, அது உடனே பிறக்க முடியும். ஆனாலும் 9 மாதங்கள் எடுக்குது. தேவன் எல்லாவற்றிற்கும் அதற்கான நேரத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனையை பெறுவதற்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ப்ராசஸிங் டைம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. நண்பர்களே, உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையும் அன்பும் அதிகமாகணும்னு, இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்ல ஒரு முன்னேற்றம் வரணும்னு, இல்ல உங்க வேலை தொழில்ல சிறப்பான வாய்ப்பு கிடைக்கணும்னு, உங்களுக்கு லோன் அதிகமா கிடைக்கணும்னு, இல்ல உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பல வருஷங்களா மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? சமுதாய நிலைய அசைக்கலாம், மேலும் உங்க சூழ்நிலையை நம்ம மாற்றலாம். இன்னைக்கு நீங்க பெரிய மாற்றத்தை பெறலாம். உங்களுடைய கடினமான சிச்சுவேஷன்ஸ் சிபிஎன் பிரேயர் லைனோட பிரார்த்தனை மூலமா தேவன் கிட்ட கொண்டு போகலாம். இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு கால் பண்ணுங்க. இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க பிரார்த்தனை வேண்டுகோளை அனுப்புங்க. விசுவாசத்தோட பண்ணப்படுற பிரார்த்தனையால மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த மார்ச் மாதம் நேஷனல் டிவி நிகழ்ச்சியில் சூரத்தைச் சேர்ந்த முகலி சராசி என்ஐ சர்ச் கோயர், அதோடு இந்த தவ காலத்தில் ஆன்மீக பாடல்களின் மூலம் இயேசுவின் சிலுவை பாடுகளை உணருங்கள். இந்த மாதம் முழுவதும் மனம் திரும்புதல், ஜெபம் மற்றும் நம்பிக்கையின் பயணம் உங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் மட்டுமே. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தருவதற்கு தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு ப்ராசஸிங் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் திருப்பு முனையை தருகிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தை ஒரே நாளில் படைக்க முடியும். ஆனாலும் தேவன் 6 நாட்களை எடுத்துக்கொண்டார். அதே மாதிரி கர்ப்பத்தில் குழந்தையை 9 மாதங்கள் கழித்து தான் பிறக்க செய்கிறார்.
அதே மாதிரி இஸ்ரவேலர்களுக்கு 10 வாதைகளை அனுப்பினார். ஏன் அப்படின்னா அங்கிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக. அவர் நினைச்சிருந்தா அந்த உடன்படிக்கை செய்து அந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக 4 நாட்களில் முடியும். ஆனால் தேவன் 40 வருடங்களை ஏற்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த நிலைக்கு உயர்த்த தேவன் விரும்புகிறார். அதற்காக உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபத்துல கேட்கலாம், எனக்கு ஒரு திருப்பு முனையை தாங்க ஆண்டவரே, ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல நீங்க நினைக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கார். நீங்க அதற்காக காத்திருக்கத்தான் வேண்டும். ஒரு நல்ல வேலை இன்னும் கிடைக்கலையே, என்னுடைய நோய்கள் எப்போது தீரும், இப்படி உங்களுக்குள்ள ஒவ்வொரு கேள்விகள் இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு காரியத்திற்காக திருப்பு முனைக்காக தேவனிடத்தில் ஜெபம் செய்திருக்கலாம். என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஏற்ற நேரத்தில் உங்களை அவர் உயர்த்துவார். உங்களுக்காக பைபிள்ல இருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன் நின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன் நின்று துரத்தி விடுவேன். இந்த வசனத்துல முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக துரத்தி விடுவேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்களை, பிரச்சனைகளை, தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் துரத்தி விடுகிறார். உடனே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு அது பெருசா தெரியாது. ஒருவேளை நீங்க தவறான வழிக்கும் சென்று விடக்கூடும். அதனால வெற்றியையும் கூட அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் இந்த தாமதம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண்ணை போல நம்ம இருக்கோம். அவர் விரும்புகின்ற பாத்திரமாக நம்மை அவர் வணைகிறார். என் வாழ்க்கையில கேட்டவுடனே எனக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லையே, அந்த திருப்புமுனை எப்போதான் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் அவர் செயல்படும் விதத்திற்காக நீங்க காத்திருக்கத்தான் வேண்டும். அவர் நமக்கான திட்டங்களை, நமக்கான வெற்றியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க மறந்து போயிடாதீங்க. ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இந்தியாவின் கிறிஸ்தவ சமூகத்தின் ஒவ்வொரு பெரிய மற்றும் விசேஷ செய்தி தொகுப்பு. சர்ச் சென்டனரிஸ் ஹோப், யூனிவர்சிட்டி செரமனிஸ், புக் லான்ச்சர்ஸ், ஸ்பெஷல் செலிப்ரேஷன், ஆனிவர்சரிஸ், ஜூப்ளீஸ், சர்ச் ஃபேட் அண்ட் கன்வென்ஷன்ஸ். இந்த எல்லா செய்திகளையும் நீங்கள் இந்த CBN இந்தியா நியூஸில் பார்க்க முடியும். நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம். நீங்கள் உங்களுடைய சர்ச் ஈவெண்ட்டுகளை டாக்குமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மினிஸ்ட்ரியை ஹைலைட் செய்யுங்கள். கிறிஸ்தவ சமூகத்தோடு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய சர்ச் செய்திகள் மற்றும் ஈவெண்ட் டீட்டெயில்களை ஷேர் செய்வதற்கு எங்களுக்கு இமெயில் செய்யுங்கள். connect@cbnindia.org அல்லது 9910401010 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாருங்கள், CBN இந்தியா நியூஸுடன் இணைந்து சர்ச்சின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்வோம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை பெறுவதற்கு தேவன் செயலாற்றி கொண்டிருக்கிறார், நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு திருப்பு முனைக்காக நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு தாமதம் வரும்போது, ஏன் ஆண்டவரே எனக்கு கிடைக்கல, என் ஜெபத்தை நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உள்ளிருந்தும் புறமிருந்தும் உங்களை அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் தருகின்ற அந்த சரியான சமயத்திற்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அவசரப்படக்கூடாது. கர்த்தருக்காக காத்திருக்கவர்கள் என்னைக்கும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போ ஜெபிக்கின்ற நேரம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க சமாதான பிரபுவா இருக்கீங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவர் நீரே ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் திருப்பு முனைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை குறித்த உம்முடைய திட்டம் நிறைவேற அதை நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
அப்பா ஒருவேளை அந்த தாமதம் வரும்போது அப்பா ஏன் இந்த தாமதம் நாங்கள் கேட்கும்போது நீங்கள் செயலாற்றுகிறீங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை நீங்கள் அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா அந்த குழந்தை உருவாகி பிறப்பதற்கு 9 மாதங்களை வைத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற அப்பா ஒரு சமயத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த காலகட்டத்தை நாங்கள் பொறுமையோடு கடக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா உமக்கான ஏற்ற நேரத்தில் உம்முடைய சித்தத்தின்படி அதை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த திருப்புமுனையை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல நீங்கள் கிருபை தாங்க. நீர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அது முடிந்தவுடன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தருவார். அவர் தருகின்ற திருப்புமுனை நிரந்தரமானதாக இருக்கும். எப்படி ஒரு குயவன் கையில் களிமண் இருக்கோ அது மாதிரி தான் நம்ம இருக்கோம். அந்த பாத்திரத்தை வணைவதற்கு சில காலம் தேவைப்படும். அந்த நேரமாக தான் இந்த செயலாற்றும் நேரம் இருக்குதுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. நம்ம எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் மூலமாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியதா இருக்கு. எல்லாமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அதனால உங்களுடைய திருப்புமுனைக்காக நீங்க ஜெபிக்கின்ற ஜெபம் தாமதமாகுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க மறந்து போயிடாதீங்க. நிச்சயமாகவே ஏற்ற நேரத்தில் ஒரு திருப்புமுனையை உங்கள் வாழ்க்கையில் தருவார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். Song
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய வாழ்க்கையில் திருப்புமுனையை பெறுவதற்கு தேவனுக்காக நம்ம காத்திருக்கணும். தாமதமாகுதுன்னு வருத்தப்படக்கூடாது. அவர் நம் வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அந்த ப்ராசஸிங் முடிந்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில் திருப்புமுனையை தருகிறார். சரியான நேரத்தில் நன்மையானதை தேவன் நமக்கு தராரு. இதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்னாள் பல வருட காலமாக பிள்ளை பெற வேண்டி ஜெபம் செய்தார். அதன் பிறகு தேவன் அவருக்கு சாமுவேல் என்ற மகனை கொடுத்தார். இது எந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ தோல்வியை ஒப்புக்கொள்வது, ஆப்ஷன் பி பொறாமை, ஆப்ஷன் சி தொடர்ச்சியான ஜெபம் மற்றும் நம்பிக்கை, ஆப்ஷன் டி கோபம். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க எதிர்பார்த்த திருப்பு முனையை அவர் தருவார். ஆனால் அதற்காக நம்ம காத்திருக்கணும். அவர் தருகின்ற திருப்பு முனை நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை நம்ம சாட்சிகள் மூலமாக, பைபிள் வசனங்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக பார்த்தோம். நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. चुप है बहार आज है खामोश फिजाएं, चुप है बहार आज है खामोश फिजाएं, ये दास्तां है गम से कौन सुनाए, ये दास्तां है गम की से कौन सुनाए, रह गया कहीं है हर दिल से ये आवाज़, रह गया मेरे गुनाह के वास्ते कोड़े बिखा लिए, मेरे गुनाह के वास्ते कोड़े बिखा लिए, जख्मों के वास्ते हर जुल्म सह लिया।